அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த அளவுக்கு எதார்த்தமா அந்த விஷயங்களை அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்கன்னும் போது, ஸோ இதுதான் வந்து என்னப்பா இப்போ ப்ரொமோலலாம் பார்த்தா கூட ஆம், அந்த விஜய் டிவி ப்ரோமோ போட்டாங்க இல்லைங்களா பிக் பாஸ். அப்போ ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல இருக்கவங்களாம் சாண்ட்ரா சண்டே பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த சாங்ஸ்ல வரும். அம்மா பொண்ணு டான்ஸ் ஆடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து அந்த சாண்ட்ரா பாரு சண்டை அந்த கார் டாஸ்க் சண்டையை தான் பார்க்குறாங்க. அப்புறம் எவிக்ஷன் வரும்போது பிளாக் மேஜிக் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ப்ரோமோலாம் நம்ம பார்த்துருக்கோம் போது, டான்ஸ் எல்லாம் விஜய் சேதுபதி சார் நல்லா தான் ஆடியிருக்காரு. அவரோட காஸ்டியூமும் நல்லா தான் இருக்கு. ஹைப்பும் நல்லா தான் இருக்கு. ஆனா ஜனங்க கிட்ட ரீச் ஆகுமா, ஹிட் ஆகுமான்றத இந்த காமன் மேன் ஷோ மூலமா அவங்க இந்த வருஷம் தள்ளு தள்ளு தள்ளுன்னு தள்ளுறாங்க அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியுது. அதுக்கப்புறம் இதுல யார் யாரெல்லாம் எலிமினேட் ஆயிருக்காங்க அப்படின்னு ஒரு சிலர்லாம் பார்க்கும்போது, நிவ்யா மாறன் இவங்க வந்து நான் ஆல்ரெடி அந்த வீடியோல சொல்லியிருப்பேன். அதான் சொன்னீங்களா இல்லைங்களா? இவ்வளோ டீட்டெயில்ஸ் நான் அதுல சொல்லியும் அது வந்து ரெக்கார்ட் ஆகல மைக்கு. அதனால உங்களுக்கு வரல. ஸோ நான் அந்த ரெக்கார்ட் ஆகாத விஷயத்த கட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல பேசின ஒரு ஹாஃபும், லாஸ்ட்ல பேசின ஒரு ஹாஃபும் கட் பண்ணி தான் பெரிய வீடியோவா போட்டிருக்கேன். லாஸ்ட் ஹாஃப்ல பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ் யார் யார் வரப்போறாங்கன்னு பேசியிருப்பேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல விஜய் சேதுபதி சார் எப்படி இந்த ஷோ கொண்டு போறாருன்னு பேசியிருப்பேன். இதுக்கு நடுவுல அந்த கண்டஸ்டன்ட்ஸ் விஷயத்த இப்போ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அப்போ டிசப்பாயிண்ட் ஆனவங்களுக்காக நான் சாரி சொல்லிடுறேன். சாரி கைஸ். ஆனா முடிஞ்ச அளவுக்கு ஃபேக்கா குடுக்காம எனக்கான விஷயங்கள ரொம்ப எனக்கான புரிதலோடவும், அதே சமயத்துல உங்கள டிசப்பாயிண்ட் பண்ணாத விதத்துலயும் தான் எப்பயுமே பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணுவேன்னு நினைக்கிறேன் பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ அந்த ஆங்கிள்ல நான் தம்ப்நெயில்ல ஒண்ணு போட்டு உள்ள ஒண்ணு பேசுறதுக்கான விஷயங்கள் கண்டிப்பா இல்ல. அன்னைக்கு வந்து மைக் விஷயங்கள்னால அது அப்படி நடந்துச்சு. அதுக்காக சாரி சொல்லிடுறேன். ஸோ இப்ப யார் யார் எலிமினேட் ஆயிருக்காங்கன்னும்போது டோட்டலா 50 மெம்பர்ஸ்ல கன்ஃபார்மா வந்து உள்ள வந்து இருக்கிறது அப்படிங்கிறது முனியம்மா அவர்கள் இருக்காங்க. வெளிய போயிட்டாங்க அப்படின்னு சொல்ற இடத்துல மோனிகா கிறிஸ்டினா வி அப்படிங்கிறவங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனா அவங்க எலிமினேட் ஆயிட்டாங்க. ஸோ எப்பயுமே அந்த 50 மெம்பர்ஸ் அந்த உள்ள வரும்போது ஒருத்தரும் நீங்க எதுக்காக உள்ள இதுக்கு முன்னாடி அந்த 50 மெம்பர்ஸ் செலக்ட் பண்றதுலயே பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா அந்த 1,00,000 பேர்லேருந்து எப்படி 50 மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணாங்கன்னது நான் போன வீடியோல பேசியிருப்பேன். அந்த மட் டாஸ்க் அத தான் நம்ம பார்த்தோம் அந்த மட் டாஸ்க். ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து நெறைய குரூப் டாஸ்க் போயிருக்கு. ஒண்ணு வந்து நான் சொல்லியிருப்பேன் அதுல. இந்த செகண்ட்ல உள்ள டாஸ்க் வச்ச மாதிரி என்ன சொல்றது? டிபேட் செஷன் போயிருக்கு. லவ் பிரேக்கப் ஆனா பாதிக்கப்படுறது மென்னா, விமென்னா அப்படிங்கிற இடத்துல போய் அதுல கொஞ்சம் பேர் எலிமினேட் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டாஸ்க் வந்து ரொமான்டிக் டான்ஸ் ஆட சொல்லி அதுல கொஞ்சம் பேர் எலிமினேட் ஆயிருக்காங்க. இன்னொன்னு பஸ் டாஸ்க் ஒண்ணு நடந்திருக்கு. கார் டாஸ்க் மாரியே. ஸோ ஒரு இடத்துல வந்து ஃபுல்லா ஒரு ஓப்பன் ஏரியால 2 பஸ் வந்திருக்கு. அப்போ இந்த இருக்கிற இந்த டாப் 50 வந்து அங்க போய் உள்ள போய் உட்காரணும். ஆனா சீட் இருக்கிறது என்னவோ 36 சீட்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாம் அடிச்சு புடிச்சு உள்ள போய் உட்கார்ந்துருக்காங்க. இடம் கிடைக்காதவங்க அப்படியே நின்னுருக்காங்க. ஏன்னா 36 சீட்ஸ் அப்படின்னு சொன்னா அடிச்சு பிடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த பஸ் வந்து ரொம்ப தூரம் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு டிராவல் பண்ணி பக்கத்துல இருக்க குடோன்ல ஏதோ அது ரொம்ப நேரமா வந்து ஒரு 2 ஹவர்ஸ் அந்த குடோன்லயே வந்து அப்படியே விட்டு வச்சிருக்காங்க அந்த பஸ்ஸ. வெறும் அந்த பஸ் லைட்டுக்கான வெளிச்சத்துல மட்டும் 2 ஹவர்ஸ் அந்த குடோன்ல அப்படி இருந்திருக்காங்க. எல்லாம் வேர்த்து விறுவிறுக்க அடிச்சு புடிச்சு ஏறுனது ஒரு பக்கம். இடம் இல்லாம உள்ள அப்படி உட்கார்ந்திருக்கிறது ஒரு பக்கம். இதுக்கு நடுவுல அவங்க ஒரு பெல் அடிக்கும்போது யார் வந்து கீழ வராங்க அப்படிங்கிறது தான். ஸோ அந்த கார்க்குள்ள அந்த கிட்டத்தட்ட அந்த கார் டாஸ்க் ரெப்ளிகா மாரி தான் வச்சுக்கோங்களேன். யார் உட்காந்துருக்காங்க உள்ள அப்படிங்கிறது. ஸோ இந்த பெல் அடிக்கிற வரைக்கும் அங்க இருக்கிறவங்க அப்படியே உட்காந்துருக்கணும்னா, அவ்ளோ வேர்த்து விறுவிறுத்து கசகசன்னு ஆயி ரொம்ப ஒரு மாரி சஃபகேட் ஆயி தான் அந்த டாஸ்க்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல எலிமினேட் ஆனவங்க கொஞ்சம் பேர் அவங்க எல்லாம் வெளில வந்து சொன்னது இதுதான்னும்போது, ஸோ மொத்தமா இந்த குரூப் டிஸ்கஷன், குரூப் டாஸ்க் எல்லாம் நடந்தது போக, இப்போ வந்து அந்த டாப் 50 அதுலருந்து ஃபில்டர் பண்ணி டாப் 12 தான் உள்ள இருக்காங்க அப்படின்னு அந்த டாப் 12லேருந்து 5 வரப்போறாங்கன்னா, ஸோ இந்த மாரி அந்த டாஸ்க் வந்து வெளிய போயிருப்பாங்க இல்லைங்க எலிமினேட் ஆயி. அவங்க ஒரு சிலர் வெளில வந்து வர விஷயங்கள் லீக் பண்ணிட்டுருக்காங்கன்னும்போது ஃபேரா நடந்துச்சு, ஃபேரா நடக்கல. அவங்களுக்குள்ளேயே செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க. பிளஸ் இந்த வோட்டிங் ப்ராசஸும் உள்ளுக்கே வோட்டிங் ப்ராசஸ் ஒரு 2 குரூப்பா பிரியறாங்க அப்படின்னும்போது, ஒருத்தர் ஏன்னா இது மக்களுக்கான வோட்டிங் ப்ராசஸ் கிடையாது பிக் பாஸ் மாரி. அவங்களே உள்ள போட்டு உள்ள ஓட்டு ஒருத்தர் பாதி இப்படி ஒருத்தர் போட்டு அ உன்ன எனக்கு பிடிக்கும் பிடிக்காது, இல்ல அவன உனக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்ற மாரி அங்கேயும் ஒரு மாரி குரூப்பிசம் மாரி ஃபார்ம் ஆகும் இல்லைங்களா? இதுக்கு நடுவுல தான் அவங்களுக்குள்ளேயே ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு அது என்னமோ சொல்றாங்க. நம்மளுக்கு சரியா தெரியல. அதெல்லாம் லீக் ஆயிட்டு இருக்க விஷயங்கள் தான். ஸோ ஆனா மொத்தமா குரூப் டாஸ்க்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ அந்த பஸ்லயும் அந்த ஒரு 2 மணி நேரம் உள்ள வந்து அவ்ளோ சஃபகேட் ஆயி வேர்த்து விறுவிறுத்து லைட் இல்லாம அந்த ஒரே இடத்துல குடோன் அப்படியே இருட்டா இருக்கும் இல்லைங்களா? உட்காந்து அந்த மாரிலாம் கஷ்டமான டாஸ்க்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இன்னொரு ஒரு டாஸ்க் நடந்திருக்கு. சேர் டாஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுதான் நம்ம அந்த சேர் புடிச்சு இழுத்ததுன்றது கூட ஒரு ப்ரோமோல பார்த்துருக்கோம். அப்படின்னும்போது அத பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிட்டு கண்ண வந்து கட்டிட்டு 50 பேர அந்த ரூம்ல விட்டுட்டு, ஆனா சேர் இருக்கிறது என்னவோ 46 சேர் தான் இருக்கும். அப்படின்னு சாரி 45 சேர் தான் இருக்கும். 5 பேருக்கு சேர் கிடைக்காது. அடிச்சு புடிச்சு யார் 45 பேர் அந்த சேர்ல உட்காராங்களோ, மிச்சம் 5 பேருக்குன்னா அவங்க எலிமினேட் ஆயிடணும் அப்படிங்கிற மாரி. இந்த இடத்துல முனியம்மா அக்கா அவர்களுக்கும் சேர் கிடைக்கல.
அப்புறம் ட்வின்ஸா 2 பேர் அங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கும் கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கும் கிடைக்கல. ஸோ இன்னொருத்தர் வந்திருக்காரு. 5 பேருக்கு என்னமோ கிடைக்கல. அப்போ அந்த இடத்துல முனியம்மாக்காவுக்கும் கிடைக்கல அப்படின்னும்போது எல்லாருக்கும் அப்பதான் ஹோஸ்ட் உள்ள வராங்க. மாயா உள்ள வந்துட்டு வந்து, சரி ஓகே உங்களுக்கு சேர் கிடைக்கலையா என்ன? எப்படி என்ன பேசும்போது, அப்போ வந்து ட்வின்ஸா இருக்கக்கூடிய அவங்க பேசி, இல்ல நாங்க இப்படி விளையாடினோம். அவங்க இப்படி தள்ளிட்டு உட்காந்துட்டாங்க. அந்த சேர் டாஸ்க்ல வந்து அந்த சேருக்கு கீழ தான் அந்த பேட்ஜ் நம்பர் மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த டாஸ்க்ல அவங்கவங்களுக்கான பேட்ஜ் நம்பரோட அந்த டாப் 50க்கு நம்பர் 25, நம்பர் 26 அப்படின்னா, அது அந்த சேர்ல இருக்கும். ஸோ எந்த சேர் யார் உட்காந்துருக்காங்களோ, அந்த சேருக்கு கீழ என்ன நம்பர் இருக்கோ, அதுதான் அவங்களோட பேட்ச் நம்பர் அப்படிங்கிற மாரி தான் அந்த டாஸ்க் நடந்திருக்கு. பேசிக்கா அந்த பேட்ச் நம்பர் என்னன்றது குடுக்கறதுக்காக ஒரு டாஸ்க் வச்சிருக்காங்க. அப்ப இந்த 5 பேர் எலிமினேட் ஆயிட்டாங்களா அப்படின்னா, அதான் இல்ல. அதான்னு பேசிட்டு, மாயா அவர்கள் உள்ள வந்து அந்த ட்வின்ஸு அ ம முனியம்மா அக்கா கிட்டலாம் கேட்டுருக்காங்க. "என்ன உங்களுக்கு கிடைக்கலையா? அப்ப நீங்க ஓகே பாய் சொல்லிட்டு கிளம்புங்க" அப்படிலான்னும்போது, அவங்க எதார்த்தமாவே வந்து யாருக்கு என்ன கிடைக்குமோ அதுதானே கிடைக்கும் அப்படிங்கிற மாரி ரொம்பவே ஸ்போர்ட்டிவா தான் எடுத்துக்கிட்ட மாரி பேசப்படுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து 5 பேரும் வெளில கிளம்பிற மாரியும், அதுக்கப்புறம் அவங்கள திருப்பி உள்ள கூப்ட்டு இல்ல, இல்ல. இது ஒரு டாஸ்க் தான். இது உங்களுக்கு அதே மாரி அந்த ட்வின்ஸ் கிட்ட பேசும்போதுமே, உனக்கான நம்பர் வந்து 21 ஆனா இப்ப நான் இத உன்கிட்ட குடுக்க மாட்டேன். நானே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு, அத இன்னொருத்தவங்களுக்கு அந்த நம்பர குடுத்து, ஸோ எப்படியோ அந்த ஒரு 5 பேர் கிடைக்காத 5 பேருக்கு ஒரு நம்பர குடுத்து, ஸோ அவங்களும் எலிமினேட் ஆகல. ஆல்ரெடி 45 பேர் சேர் புடிச்சுட்டு உட்கார்ந்தாங்க இல்லைங்களா? அவங்களும் அந்த டாஸ்க்ல இருக்காங்க. ஸோ டோட்டலா 50 பேர இப்படி தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கவங்களுக்கான நம்பரும் இப்படிதான் குடுக்கப்பட்டிருக்கு. பேசிக்கா அந்த நம்பர் குடுக்கறதுக்காகவே இந்த டாஸ்க் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னும்போது, ஸோ கஷ்டமான லெவல்ல கொண்டு போறாங்களா அப்படின்னா, ரொம்ப ஈஸியும் இல்ல, ரொம்ப கஷ்டமும் இல்ல. ஆனா இப்படி கொண்டு போனா தான் கான்ட்ரோவர்சி கான்ஃப்ளிக்ட் உள்ள வரும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப தெளிவா பிளான் பண்ணி விஜய் டிவி பண்ணியிருக்காங்க. என்ன பண்றது? விஜய் சேதுபதி சார மட்டுமே வச்சு உருட்டு உருட்டுன்னு உருட்டுனா உருட்ட முடியாதுல்ல. இப்படி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உருட்டணும்ல. ஏன்னா மத்த பிக் பாஸ்லாம் ஆஹா ஓஹோன்னு அவ்ளோ செம்மையா போயிட்டுருக்கு. அக்னி பரீட்சை நாகார்ஜுன சார் பண்றது, மத்தபடி தெலுங்கு, ஹிந்தி பிக் பாஸ்லாம் வேற லெவல்ல போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஆ இவங்க வந்து இதையாச்சும் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னும்போது, ஸோ இதுக்கு நடுவுல இந்த ஃபேக் ஃபெமினிசம் இதெல்லாம் ஒரு பக்கம். அதுல வந்து ஏஞ்சல் வெஸ் டெவில் அப்படிங்கிற மாரி டாஸ்க்கோட ப்ரோமோ தான் நம்ம பார்த்துருப்போம். அந்த மாவுலாம் பூசுற மாரி முகத்துல. ஏன்னா ஏஞ்சல் வெஸ் டெவில்ன்றது போன சீசன்ல நடக்கல. ஜாக்லின் சீசன்ல நடந்தது. அப்போ மஞ்சரி வந்து பவித்ராக்கு முட்டைய உடைச்சு ஊத்துனது, மொளகாவ சாப்பிட சொன்னது அப்படிங்கிற மாரி தீபக் வந்து பவித்ராவ வந்து ரொம்பவே வந்து மென்டல் டார்ச்சர் பண்ணது. பேசி பேசியே மென்டல் டார்ச்சர் பண்ணது. பவித்ரா ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. எனக்கு மஞ்சரி பண்ணது கூட பெருசா தெரியல. ஆனா மென்டல் டார்ச்சர் பண்ணது தீபக் அண்ணா பண்ணது தான் ஜாஸ்தியா இருந்தது அப்படின்ற அளவுக்கு. ஸோ அதுதான் ஏஞ்சல் வெஸ் டெவில் அப்படிங்கும்போது, ஒரு ஏஞ்சலா இருக்கக்கூடியவங்க டெவில் எவ்ளோ வந்துட்டு டார்ச்சர் பண்ணாலும் அவங்க ஏஞ்சலாவே இருக்கணும். கோவத்த காட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நடுவுல அவங்க எப்படியாவது கோவத்த காட்ட வைக்கணும் அப்படிங்கிறது தான் டெவிலோட டாஸ்க் அப்படின்னும்போது, ஸோ இந்த இடத்துல மஞ்சரிலாம் கூட கான்ட்ரோவர்சி என்ன ஒரு பொண்ணு இப்படி பண்ணுவாங்களா? செய்வாங்களா? அப்படின்னு இல்ல இந்த டாஸ்க்கே இப்படிதானே, அப்ப அவங்க டாஸ்க் நல்லா தானே விளையாடியிருக்காங்க அப்படிங்கிற மாரி அந்த இடத்துல ஹோஸ்ட் சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லும்போது, இப்போ போன சீசன்ல அத வைக்கல. ஏன்னா போன சீசன் ஏற்கனவே ஒண்ணுமே உருட்டலன்னும்போது நெறைய கான்ட்ரோவர்சிக்கு நடுவுல போச்சு அப்படின்னு சொல்லும்போது வைக்கல. இந்த சீசன்ல வந்து காமன் மேன் ஷோலயே அத வச்சிருக்காங்க. ஸோ வந்து அப்போ வந்து அப்பதான் வந்து அவங்க ஷாமான்னு சொல்லக்கூடியவங்க வந்து சுகுமாரா அவங்கள வந்து அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த கோல மாவு ஏதோ ஒண்ணு மைதா மாவு ஏதோ ஒண்ணு வாயில திணிச்சிருக்காங்க. அப்பலாம் அவர் பொறுமையா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அடிச்சிருக்காங்க அப்படின்னும்போது, இதே ஒரு பிசிக்கல் வயலன்ஸ் தான் அது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா கண்டிக்கத்தக்க வேண்டியது தான். ஸோ அது வந்து இதே ஒரு ஆம்பள பண்ணியிருந்தா, இது இந்த அளவுக்கு நீங்க வைரலா விட்டுருப்பீங்களா? இந்த அளவுக்கு இதே ஹியூமன் ரைட்ஸ் அப்படி இப்படி ஃபெமினிசம் அப்படி இப்படின்னு இன்னைக்கு இந்த ஷோவ ஸ்டாப் பண்ணுங்க. அப்படி இப்படின்னு வந்திருக்கும். பட் ஆனா இது வந்து இவங்க வந்து இது கான்ட்ரோவர்சி ஷோ அப்படின்ற இடத்துல இத வந்து இதையும் கான்ட்ரோவர்சி ஆக்கி, இதையும் டிஆர்பிக்காக இதையும் விட்டுருக்காங்க வெளியில. ஸோ இந்த இடத்துல அவங்க அடிச்சது அப்படின்னும்போது அவங்க ஒண்ணு சொல்லியே அடிச்சிருப்பாங்க. காலையில என்ன எகிறு எகிறுன்னு இப்ப எகிறு, இப்ப எகிறு அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பாங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த கிரீன் கலர் சாரி கட்டியிருக்க அவங்க வந்துட்டு அவங்க வந்து அந்த பால் ஏதோ கட்டிட்டு அப்போ வந்து அவங்கள வந்து அ க கட்டி புடிச்சு தூக்கி ஒரு ஜென் வந்து அந்த சைட் தூக்கி வைப்பாரு. ஸோ அப்ப வந்து அவங்க அத கான்ட்ரோவர்சி ஆக்கிட்டு ஒரு ஆம்பள வந்து இப்ப தைரியமா இருந்தா நீ வேற ஆம்பள கிட்ட மோத வேண்டியது தானே. ஒரு பொம்பள வந்து இப்படி வந்து இது பண்ணுவியா? ஹேண்டில் பண்ணுவியா? ஒரு டாஸ்க் விஷயத்துல கட்டி புடிச்சு தூக்கி பண்ணுவியா? அப்படிங்கிற மாரி அவங்க பண்ணது அதெல்லாம் ஒரு மாரி இன்டீசென்ட்டா தான் இருந்தது. நீங்க கேம்க்குள்ளன்னு வந்த பொண்ணு இந்த ஷோ இப்படிதான்னு உங்களுக்கு தெரியாம நீங்க வந்திருக்க போறல. தெரிஞ்சுட்டு வந்துட்டு இந்த மாரி கான்ஃப்ளிக்ட் ஆகுது, கான்ட்ரோவர்சி ஆகுதுன்னும்போது, உங்கள நீங்களே வந்துட்டு அ உங்களோட பிஹேவியர தான் அது காட்டணும்போது, இந்த ஷோ இப்படிதான்னு தெரிஞ்சு வந்தா நீங்க அதுக்கேத்த மாரி தயாராகணும். இல்லையா, இல்ல நம்மளுக்கு இதெல்லாம் சரியா வராது அப்படிங்கிற மாரி ஒதுங்கி போயிடணும். 2மே இல்லாம வந்துட்டு இத பண்ணாத, அத பண்ணாத அப்படின்னும்போது, அப்போ ஆம்பளைய அடிச்சது சரியா அப்படின்னு ஒரு பக்கம் வருது. இல்ல இது வந்து ப்ரொமோல காட்டுறீங்களே விஜய் டிவி அப்படிங்கிற மாரி இருக்குது. ஸோ இதுதான் அந்த ஷோல நடக்குது அப்படிங்கிறத தான் நீங்க ப்ரொமோவா காட்டுறீங்க. அப்போ அந்த டாஸ்க்க வந்து நீங்க அவாய்ட் பண்ணியிருக்கணும். இல்ல அந்த டாஸ்க் இப்படி நடந்துருச்சுன்னு சொன்னோனே, அந்த விஷயங்கள ப்ரொமோல காட்டாம விட்டுருக்கணும். 2மே இல்லாம நீங்க
நீங்க அத ப்ரோமோ காட்டி டிஆர்பி ஏத்துறீங்கன்னா, இதுதான் விஜய் டிவி எப்பயுமே பண்ணக்கூடிய வேலை. இது ஒண்ணும் புதுசு இல்ல அப்படின்னு சொல்ற இடத்துல, ஸோ இந்த இடத்துல தான் அந்த பிசிக்கல் வயலன்ஸ், ஃபேக் ஃபெமினிசம்லாம் வருதுன்னும்போது, ஓகே என்னென்ன பண்றீங்களோ பண்ணுங்க. ஏதாவது உருட்டி பெரட்டியாவது இந்த சீசன ஓரளவுக்காவது தமிழ் சீசனோட டிஆர்பியும் நல்லா தான் இருக்கு அப்படின்னு கொண்டு வர அளவுக்கு எதையாவது பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. உங்களால கண்டிப்பா அத ஃபேரா பண்ண முடியாது. ஓகே. இப்படி கான்ட்ரோவர்சியாவது ஏதோ உருட்டுங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. இதுக்கப்புறம் வந்துட்டு அதே அந்த இது முடியும்போது, ப்ரோமோ முடியும்போது, இதே ஒரு பொம்பள பொண்ணா என்னென்ன பேசுவீங்க? பேசுவாங்க, சும்மா விட்டுருவாங்க அப்படின்னு பேசுறதெல்லாம் இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த நைட்டி விஷயம். அந்த லேடி அவங்க அவங்க என்ன பிரியவர்ஷினியா? பிரியவர்ஷினி அவங்க. அவங்க எலிமினேட் ஆயிட்டாங்க. அவங்க வந்து நைட்டி போட்டுட்டே வந்திருக்காங்க ஷோக்கு. இத வந்து உடனே மாயா வந்து பார்த்துட்டு, "இத நான் தெலுங்கு பிக் பாஸ்ல பார்த்துருக்கனே" அப்படின்னு அவங்க சொல்லவும், அதுக்கப்புறம் இது என்ன நீங்க கான்ட்ரோவர்சி கிளப்பணுன்றதுக்காகவே இப்படி வந்திருக்கீங்களான்னு ஆரி கேட்கவும், அவங்க வந்து இன்ஸ்டாலலாம் அவங்களோடது போய் பார்க்கும்போது, பேஜஸ்லாம் பார்க்கும்போது, ஸோ ட்ரெஸ் வந்து உடை வந்து நம்மளோட சுதந்திரம். நம்ம என்ன வேணா பண்ணலாம். இது வந்து மத்தவங்களுக்காக யோசிக்கணும்னு அவசியம் இல்ல. அது நம்மளோட ஒப்பீனியன். மத்தவங்களோட பார்வைக்காக நம்ம வந்து நம்மள மாத்திக்க தேவையில்ல. அப்படிங்கிற மாரி ஃபெமினிசம் பேசுற வகையில தான் அவங்களோட பேஜஸ் இருக்குன்னா, இந்த இடத்துல அவங்க அந்த இது டாஸ்க்குக்காக மட்டும் அப்படி வரல. அவங்க அந்த டாஸ்க்ல அந்த 3 நாளா அந்த ஷோல இருக்கும்போதுமே அப்படிதான் நைட்டில தான் இருந்திருக்காங்க. டாஸ்க் உள்ள வரும்போதும், ஜட்ஜஸ் முன்னாடி வரும்போது அப்படி வந்திருக்காங்கன்னா, அதுக்காக ஜட்ஜஸ் இப்படி பண்ணியிருக்காங்கன்னா, நீங்க கேள்வி கேட்டது சரி அப்படிங்கிற இடத்துல வச்சுக்கிட்டாலுமே, அவங்கள உள்ள வரவிட்டது யாருப்பா? அத ப்ரொமோல எடுத்து போட்டது யாருப்பா? அப்படின்னா, அது விஜய் டிவி தானே. ஸோ நீங்க தெரிஞ்சு தெளிவா தெளிவா பிளான் பண்ணி அப்படிதான் பண்றீங்க. தப்பு சரியா செய்யணும் அப்படிங்கிற இடத்துல சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னும்போது விஜய் டிவி இந்த வருஷம் எதையாச்சும் ஃபேரா பண்ணி கண்டிப்பா நம்ம அந்த மத்த லாங்குவேஜஸ்க்கு நடுவுல நம்ம டிஆர்பி வாங்க முடியாது. இப்படி எதையாச்சும் உருட்டி ஜனங்கள பார்க்க வச்சு தான் வந்து டிஆர்பி ஏத்தணும் அப்படிங்கிற இடத்துல அது ரொம்பவே சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க விஜய் டிவி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த லேடி வந்து வெளியில போயிட்டு வெளியில ஐ மீன் எலிமினேட் ஆயிட்டாங்க. ஜட்ஜஸ் அவங்கள செலக்ட் பண்ணல. அவங்க வந்து வெளில போயிட்டு என்ன சொல்றாங்க, இந்த மாரி வந்து இது ஒரு ஸ்கேம் ஷோ, இது ஒரு ஃபேக் ஷோ. என்கிட்ட வந்து ஒரு சின்ன அப்பாலஜி கேட்க சொல்லுங்க ஜட்ஜஸ. நான் வெளில போயிடுறேன். எனக்கு அது வேணும். அப்படிங்கிற ஏன்னா இவங்களோட ட்ரெஸ் அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க இல்லைங்களா? அத விமர்சனம் பண்ணிட்டாங்க இல்லைங்களா? அதனால அவங்க பேசுறாங்கன்னும்போது, இது பிக் பாஸ விடவும் ரொம்ப வேற லெவல் ஷோவா இருக்கும் போலயே காமன் மேன் ஷோ அப்படிங்கிற மாரி தான் எல்லாரும் ரிவ்யூ பண்ணிட்டுருக்காங்க. எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஓகே. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி, எதையோ ஒண்ணு பண்ணி உருட்டணும். உருட்டுறாங்க. பார்ப்போம். எவ்ளோ தூரம் உருட்டுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் அதே ப்ரோமோலயே வந்து ஒருத்தர் வந்து, நான் வந்து சீசன் 8ல வந்து முட்டி போட்டுட்டே வந்தேன். எனக்கு பிக் பாஸ் வாய்ப்பு குடுங்கன்னு. அப்ப கிடைக்கல. அப்ப நான் ரொம்ப இம்மெச்சூர்டா நடந்துக்கிட்டேன். அப்படிங்கிற மாரி அவர் சொல்லுவாரு. அதுக்கு உடனே ஓவியா வந்துட்டு, இப்ப மட்டும் மெச்சூர்டா நடந்துக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படிங்கிற மாரி டக்குனு ஒரு கேள்விய வைப்பாங்க. ஸோ நம்மளுக்கு தான் தெரியும் ஓவியா எவ்வளோ ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட்ன்னு. அவங்க சுருக்கு சுருக்குன்னு அந்த கேள்விய கேட்பாங்க அப்படின்னு சொல்ற இடத்துல, ஸோ இதெல்லாமும் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் தான் ப்ரோமோல வந்துட்டு இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி, பின்னாடி என்ன நடந்ததுன்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா இப்போதைக்கு அந்த டிஆர்பி ஏத்துறதுக்காக இவங்க ஒரு ஒரு நாள் ஒரு ப்ரோமோ இல்ல. ஒரே நாள்ல எல்லா ப்ரோமோவும் விடுற லெவல்ல தான் இருக்கு. ஸோ ஈவினிங் பார்க்கலாம். இது எப்படி வருது அப்படின்னு. கண்டிப்பா ரெக்கார்டட் ஷோன்னும்போது இவங்களுக்கான எல்லா டாக்டிக்ஸும் பண்ணி, இவங்களுக்கு யார் ஹைப்ல இருக்காங்களோ, அவங்கள தான் அந்த 5 பேர உள்ள தள்ள போறாங்க. அந்த 5 பேர் வந்து விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் கூட எப்படி காம்படிட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் ஷோ. ஸோ வெயிட் பண்ணி இது இவங்களுக்கான டாஸ்க்க கஷ்டமா வைக்கிறது மட்டும் இந்த ஷோ ஹைப்ல கொண்டு போகாது. அதே மாரி கான்ட்ரோவர்சி மட்டும் இந்த ஷோ ஹைப்ல கொண்டு போகாது. ஹோஸ்ட் அப்படிங்கிற இடத்துல மாயாவ நீங்க போட்டது நெறைய பேருக்கு பிடிக்கவே இல்ல. அதனாலேயே நெறைய பேர் அவாய்ட் பண்றாங்க. அந்த நெகட்டிவ் அப்படிங்கிற விஷயத்துல. அதுக்கு பின்னாடி விஜய் சேதுபதி சார போன சீசனுக்கு அப்புறம் நெறைய பேருக்கு சுத்தமா அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, 2 இடத்துலயுமே ஹோஸ்ட் பத்தி நீங்க ரீகன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோஸ் வந்து அ நெறைய பேருக்கு ஷேர் ஆகும். லைக் போடுங்க. வீடியோஸ் புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2, 3 வீடியோஸ் பார்த்துட்டு. ஆனா வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா, குறைஞ்சபட்சம் வீடியோ பார்த்து முடிச்சப்பறம் ஒரு லைக் போடுங்க. ஹைப் பட்டன் இருந்தா, ஹைப் பட்டன உங்களுக்கு நீங்க சேனல் வச்சிருக்கவங்களா இருந்தா ஹைப் கிளிக் பண்ணும். அதையும் கிளிக் பண்ணிடுங்க. ஷேர் பண்ணிடுங்க. நெறைய பேர் அந்த சூப்பர் தேங்க்ஸ் அப்படி இப்படின்லாம் பேசுறாங்க. நான் அதெல்லாம் கூட எதுவுமே பேசல. ஜஸ்ட் நான் பேசின விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து போச்சு அப்படின்னா, இல்ல உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அத பார்த்துருக்கீங்க அப்படின்னா, அதுக்கான ஒரு லைக் போட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ எனக்கான விஷயங்கள என்னோட ஒரு ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல ஷேர் பண்றது அப்படிங்கிறது எனக்கு எப்பயுமே ஒரு புடிச்சமான விஷயம். நான் ஒரு பக்கம் பாலிடிக்ஸ் வீடியோவும் போட்டுட்டு இருக்கேன். விஜய் சாருக்கான விஷயங்களையோ, இல்ல திமுக சைடுக்கான விஷயங்களையோ, மத்த பாலிடிக்ஸ் இதுவரைக்கும் நடந்த நம்மளோட ஹிஸ்டரி இருக்கும் இல்லைங்களா பாலிடிக்ஸ்ல. அத ரிலேட் பண்ணி இப்ப நடக்கிற பாலிடிக்ஸ் அப்படிங்கிற மாரி பாலிடிக்ஸ் வைஸ் பிக் பாஸ் அப்படிங்கிற இடத்துல விஜய் சார் வெஸ் விஜய் சேதுபதி அப்படிங்கிற மாரி நான் இதையும் ஒரு பக்கம் போட்டுட்டு இருக்கேன் ரிவ்யூல. இதையும் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னும்போது ஸோ, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ போய் பாருங்க. அதுக்கான லைக்க போட்டுட்டு பாருங்க. அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ